எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். 3 மினிட் வீடியோ சீரிஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மனசில் ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பேசுகிற வார்த்தைகள்லேயே எளிமையாக வெளிப்படும். இந்த வார்த்தைகள் நாம் ரொம்ப கவனமாக பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகள் நம்ம மனசுலேருந்து எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் நாம் என்ன மாதிரியான ஒரு கன்விக்ஷனோட ஒரு தீர்மானத்தோடு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும், அடுத்தவங்களுக்கும் தெரியும். சமீபத்தில் இந்த விஷயத்தை ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் புகைப்பிடிக்கிற பழக்கத்தில் இருக்காங்க. ஆனால் அதை விட்டுறணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர்கிட்ட இன்னொரு நண்பர் ஒருத்தர் புகைப்பிடிக்கிறப்ப இதாங்க நீங்கள் ஒன்று எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, இல்லை அதை நான் விட்டுலான்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறார். அதை இன்னொரு 2வது நண்பர்கிட்ட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்போது அவருடைய நண்பர் ஒருத்தர் இந்தாங்க நீங்கள் ஒரு சிகரெட் எடுத்து நீங்கள் புகைங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 2 பேருமே ஒரே சூழலில் இருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தைகள்ல இருந்து அவங்க மனசில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த எண்ணத்தில் அப்படிங்கிறது எளிமையாக வெளிப்படுது. அந்த 2வது நண்பர் நிச்சயமாக இந்த பழக்கத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம நண்பர்களே நிறையா பேர்ட்ட கேட்டோன்னா, என்னங்க வீடு கட்டலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களே என்னாச்சு அப்படின்னா, அம்மா யோசிச்சுட்ருக்கேன் பார்த்துட்ருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனால் அதுக்கு பூர்வாங்க நடவடிக்கைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது வெளியில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தயக்கமாக இருக்கும். என்ன சொல்லிவிட்டு சரியாக வரலன்னா என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோ அப்படின்ட்டு. இன்னும் சில பேர் இருப்பாங்க, அது முடிவு மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க, பெரிய அளவில் செயல்பாடு இல்லாதட்டி கூட நண்பர்கள் யாராவது கேட்கும்போது, ஆமாங்க அந்த வேலையில் தான் இருக்கேன், கடன் பண்ணிடுவோம், சீக்கிரமாக வேலையை ஆரம்பிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நாம் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்ம மனசில் இருந்து வருது. நம்ம வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் தான் நம்மளுடைய சுற்றுப்புறத்தையும் தீர்மானிக்குது. நம்ம சொல்கிற வார்த்தையை பொறுத்து நம்மக்கிட்ட பேசக்கூடிய நண்பர்கள் நம்மக்கிட்ட அது சம்பந்தமான தகவல்களை தரவுகளை கூடுதலாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன விஷயம் நினச்சாலும் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பி அதில் இறங்கணும் அப்படின்னா நம்ம நினச்சபடி எல்லாம் சிறப்பாக அமையும். இந்த தகவல் உங்கள் நண்பர்கள் யாருக்கும் தேவைப்படும்னா ப்ளீஸ் டூ ஷேர் அமங் தம். Thank you so much for watching this video. Thank you.